அப்படி ரஜினி ஸ்டைல்ல மாதிரி அந்த டவுலு போட்டுக்கிறா. அழுதுக்குனே செய்யறாள் நீ மட்டும் எனக்கு இந்த நிலமை வந்துருக்கும். அந்த ஒரு மனுஷன் இல்லாத போயிட்டு என்ன இப்படி அழ வச்சுருக்கிறேன். ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்து. ரொம்ப நேரம் ஆயிடுது இல்ல வதங்கிடல. இப்படியே பச்சை மிளகாய். இதுதான் ஒரிஜினல் பிரியாணி பாய் செய்யற பிரியாணி. ஓ கச்சிக்க கச்சிக்க நச்சிக்க நச்சிக்க எப்படி அப்படியே உதவியா கொட்டுது பண்ணானா பாருங்க. மறக்காம நீங்களும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கொடுங்க. சார் நாங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம். ஏன்டி என்ன இரும்புற? ஊசி போட்டது ஓகேவா? இப்போ ஊசி போட்டு வந்தல கை தூக்கவும் முடியல. டயர்டா இருக்கு. என்னம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லை, வேலை செஞ்சு விட்டுனுக்குறேன் பாவம். உட்காந்துக்கிட்டேன் நான் கொஞ்ச நேரம் படுத்துனே இருக்கிறானே. நான் நேற்று ஊசி போட்டுருக்குது முடியல அவளால. சரி அதனால வந்து ஒரு நேரம் உட்காந்தா நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நீயும் வேற சொன்ன மாதிரி இன்னைக்கு எறா பிரியாணி செஞ்சு தர சொல்லிட்டியா? கழுவி வந்துட்டேன். எறா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க எறா இங்க ரெடியா இருக்கு. பாருங்க எறா ரெடியா இருக்கு. பெரிய பெரிய எறாங்க உண்மையிலே சூப்பரா. என்னடே தங்கம் லலி என்ன எறா பிரியாணியா? ஆமா ஆமா எறா பிரியாணி தான். ஏன் ஸ்ரீவாணி கோச்சின்னு இருக்கிறா? வீடியோ பண்ணல வாடி தங்கம். குட்டி சிங்கப்பூர் குட்டி சைனா குட்டி. அந்த இறால தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் போதும் போதும். கொஞ்சமா போடுங்க. எடுத்துருங்க போதும். கல் உப்பு ஒரு மிளகாத்தூள். என்னடி ரொம்ப முடியல, கை வலிக்குதா? எது கஷ்டப்பட்டு நீ உட்காந்து இருக்க? போய் போய் ரெஸ்ட் எடுப்போ. அந்த எறா பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நீ இந்த விபரீத முடிவு எடுக்கிற லலிதா. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. பாரு ஸ்ரீவாணி கூட சிரிக்கிறா. அட 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 சூப்பரா சிரிக்கிறாங்க ஸ்ரீவாணி அம்மா. சொல்றது நல்லா இருக்கு. அங்க பாரு குவா குவா வாத்து. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எறா பிரியாணி தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று ஊசி போட்டுவாங்க. இன்னைக்கு வந்து எறா பிரியாணி செய்ய சொன்ன வாக்க காப்பாத்துற இடத்துல நான் இருக்கேன். காப்பாத்திட்டான் இந்த கமலு. கமலு கமலு அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா அடுப்பு புகு புகு புகுன்னு எரியுது. காத்து பிகி 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 அடிக்குது. எனக்கே தான் வருது. ஆமா ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்து நிக்க காத்தாச்சு சைக்கிள் வந்து நிக்குது. பயந்தா ஸ்ரீவாணி. அங்க பாரு மூஞ்சி வரையும் பயந்துட்டாடி ஸ்ரீவாணி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எறா பிரியாணிக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம். இந்த வெங்காயம் போடுறேன். தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகுதான் தக்காளி. லல்லி என்னண்ணா என்ன லல்லி என்ன பண்றீங்க? சேர் மேல உட்காந்து எறா பிரியாணியா? பல ரொம்ப நாள் கழிச்சுல. ரொம்ப மாசம் இல்லை, என்ன ஒரு 5 மாசம் இருக்கும், 5-6 மாசம் இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாசம் கன்ஃபார்ம் வந்து ஒரு 2 மாசம். இப்போ டோட்டலா 5 மாசம் 6 மாசம். இரு எங்க அம்மா சொல்லிட்டோமா? நம்ம எத்தனை மாசமா பாரா அவ சொன்ன கரெக்டா இருக்குமா? 8 மாசம் அந்த மாதிரி. முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஆமா அவ உடம்பு முக்கியம்ல. ஒரு வருஷம் 1.5 வருஷம் கஷ்டப்பட போறோம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுட்டா ஃப்ரீ ஆகிட போறோம். ஆமா நம்ம ரொம்ப அவளை சொல்ல கொடுக்க கூடாது. உடம்பு நல்லா தான் அவள் செய்துக்கிறா. ஆனால் அடிக்குதுன்ட்டு அட்டை விஷயம். குக்கர்ல செஞ்சிடலாம் உள்ளே. அதுதான் குக்கர்ல செஞ்சாலும் இந்த தம் போட்ட பிரியாணியில ஒரு டேஸ்ட்
ஆனா ஆ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. இதுல வந்து பூண்டு போட்டுக்கிறேன். அங்க பாரு ஸ்ரீயானி. ஏன்னா வந்து அதில் நம்ம இறாலையும் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம்ல. அங்க பாரு உனக்கு என்ன பண்ண இருக்கா? கிண்டல் பண்ற கலாய்க்கிறியா? கலாய்க்கிறியா? என்ன கலாய்க்கிற? சரி. உப்பு எடுமா ஆனா ஆ உப்பு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு. ஆ ஓகே. தக்காளியில் தானே உப்பு போடுவாங்க அம்மா கேட்ட மாதிரி. இதுலயே வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அம்மா என்னம்மா? இது மாடலா செய்யறாங்க. மாடலா செய்யறாங்க. பிரியாணி வாசனை வருதா? வருது உங்களுக்கெல்லாம் வருதா சொல்லுங்க friends. பாரு, அங்க ஒருத்தர் பாரு, பிரியாணி வாசனை வருதாமா? உங்களுக்கும் வருதான்னு சொல்லுங்க. இவங்களுக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் லைட்டா. சரி, உனக்கு வருதாண்ணா? ஐயோ இது கூடவே வந்து நம்ம இந்த கழுவி வச்சிருக்க கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இது கூட பச்சை மிளகாய். இதுதான் ஒரிஜினல் பிரியாணி, பாய்க்கு செய்யற பிரியாணி. ஓ ஆமாமா, பாய்க்கு செய்யற பிரியாணி. தக்காளி போட மாட்டாங்களா? இப்ப போட மாட்டாங்க தக்காளி, லாஸ்ட்ல போடுவோம். ஆமா. இதெல்லாம் வதக்கி நல்லா இந்த கொத்தமல்லி புதினா நல்லா வதங்க போடுவாங்க. ஏன்னா அந்த வெங்காயம் வதங்க இந்த சாப்பாடு இப்போ நம்ம செய்கிறோமா, நாளைக்கு கூட நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி ஒன்றா இப்போ சொல்லிங்க பாரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. சரிண்ணா, இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். இது கூட வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஏன் மசாலா அந்த மாதிரி வதங்கிட்டு வந்து நம்ம தக்காளி போடணும்னா, சாப்பாடு வந்து நம்மளுக்கு மறுநாள் கூட கெட்டு போகாது. இப்போ காலையில் செய்கிறோம்னா, காலையில் ஒரு 6 மணிக்கு செய்கிறோன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். ஆமாம், யாருன்னா விருந்தாளிங்க வந்தால் கூட, உங்கள் வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளிங்க வந்தாங்க கூட இதே மாதிரி செய்யுங்க. ஏன்னா சாப்பாடு மிச்சமாயிடும். எங்கன்னா வெளியே எங்கன்னா ட்ரிப்பு போனோன்னா அந்த மாதிரி செஞ்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுன்னு போகலாம். வாய் ஒன்னே வாயா. அப்புறமா சொல்றேன். எல்லாம் தெரியுது பிரியாணிக்கு. லலிதா, அதுக்குதான் சொன்னால என்னம்மா, கண்ணு கூசுது, அதனால தான் அட்டை. கண்ணு எரியுது. உங்ககிட்ட கை வலிக்கு போதில்லே அழுகுறாமா. ஒரு வேளை பிரியாணி செய்யறதுக்கு நீ வாடி தொலைவா, நான் செய்யறேன். இந்த மாதிரி ஒரு குள்ளக்காட்சி பண்ண அழ விட்டு சோறு போடுறீங்களா இந்த வீட்டுல நியாயமா? நீ தானடி உக்காந்துட்ட, நானா வந்து உக்கார சொன்னேன்? அதான் சொல்றேன், ஒரு எறா பிரியாணிக்கு நான் தானடி செய்திருந்தேன், நீ தானடி வந்து உக்காந்த. இது மசாலா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அம்மா வந்து இப்போ அம்மா வந்து நம்மளுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிருக்காங்களா, இறா எடுத்து அதில் போட்டு வேண்டியதான். அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு, ஏன்னா அதில் வந்து இறால வந்து தண்ணி வரும். அதனால் இதுலேயே கொஞ்சம் வதங்கிட்டு அந்த தக்காளி அந்த மசாலா எல்லாம் சேர்த்து வந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இந்த இறா எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம்.
என்ன பண்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? தீவனி பப்பு குழம்பு வைக்கிறேன். பப்பு குழம்பா? நல்லா மசாலா யாரா நாடி எவ்வளவு பெருசா இருக்கு? அடேங்கப்பா, ஒரு யாராவே போதும் பழகுது. ஆமா, அந்த தீவனி வீடியோலாம் பார்ப்பாங்கல்ல, நம்ம 2 யாரா போட்டு செய்வாங்களே, அதேதான் அந்த யாராவா இது? அதே இறா தான். அடங்க, அப்ப நம்ம எப்பயுமே வந்து வாங்கிட்டு வந்து செய்வாங்களே அந்த யாரா கிடையாது இது? இது புல்லோட்டுப்பா. புல்லோட்டுனா வந்து பெரிய இறா. பெரிய புல்லட் ஏரா. ஓகே ஓகே. அப்போ இன்னும் பெருசு பெருசா இருக்குது அதெல்லாம். இன்னும் பெரிய பெரிய ஏராலாம் இருக்குது. அது அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இது வந்து ஆனா இதுதான் புல்லட் ஏரான்றது தானா? இதோட பெருசு புல்லட் ஏரா. தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்குள்ள. 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன் நான் தண்ணி. நம்ம அரிசி போட்டு அரிசியில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை ஊற்றிடலாம். டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன் நானா. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம குக்கர்ல செஞ்சா கொஞ்சம் கம்மியா ஊற்றிக்கலாம் தண்ணி. ஆமா, இது தம் போடுறதுனால சாப்பாடு வேகணும். ஓகே ஓகே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து தம் போடுற ஸ்டேஜில் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். கூட வந்து கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நான். இல்லைம்மா, மருந்துமா அது. தீவாளிக்கு நெய்னா பிடிக்கும், நீ அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. இல்லை, இது நெய் இல்லைப்பா. நெய் போட்டால் மருந்து. ஆமாவா? ஆமா, ஏன்னா பாப்பாக்கு ஜுரம் வரும்ல. அவ்வளோதானப்பா, தம் போட்டுலாமாப்பா? பாரு, இது எத்துக்குன்னு எப்படி பார்க்க முடியும்? மாதிரி ரஜினி ஸ்டைல்ல மாதிரி அந்த டவுலு போட்டுக்கிறா. கம்முனு கூட நான் பாட்டு ஏறியல தான் இதுக்குன்னே செய்யறாள் நீ மட்டும். இல்லப்பா, நெருப்பு கண்ணி எரியுது. எனக்கு நார்மலா இருந்துச்சுன்னா சுத்தி சுத்தி குஞ்சு. ஆமா ஆமா, கரெக்டு தான் கரெக்டு தான். இப்போ வந்து என்ன குனி எல்லாம் முடியாதுல்ல. நல்லையா மூஞ்சி காட்டு. அதுக்குன்னு வீடியோ கண் கலங்காம பார்த்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி அழுதுன்னு இருந்தா எப்படி? நீ கண் கலங்காத பாத்துக்கிறியா? பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி அழுவலாமா? நீயே சொல்லு. எங்க அப்பா இருந்ததா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அந்த ஒரு மனுஷன் இல்லாத போய்தான் என்ன இப்படி அழ வச்சுன்னுக்குற நீ. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு எறா பிரியாணி. சுட சுட மணக்க மணக்க பாருங்க. கச்சிக்க கச்சிக்க நச்சுக்க நச்சுக்க கச்சிக்க கச்சிக்க நச்சுக்கு நச்சுக்கு. எப்படி அப்படியே உதிரியா கொட்டுது நானா. இப்போ குழந்தை பேத்து முடிச்சானே இப்போ கடை போகிறதே சரியில்லை சார். லலிதா ரெஸ்டாரண்ட். என்ன கடைப்பா? லலிதா ரெஸ்டாரண்ட். லலிதா ரெஸ்டாரண்ட். எறா பர்ணனா. பெரிய பெரிய எறா, புல்லட் எறா. சரி, டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்க்கலாமா? சரிம்மா, தக்காளி எல்லாம் போட மாட்டேன். தக்காளி போடல நானா. இரு, நான் மரம் ஆர்வ கோளாறுல கை வச்சுட்டு. லலி, என்ன பிரியாணி போட்டுக்கினேன், நீ பச்சடி இல்லாம சாப்பிட மாட்டிய. அனல்ல உக்காந்து ஒரு புள்ள தச்சு பொண்ணு காத்துல அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு செஞ்சுன்னு இருக்கிறேன் பிரியாணி. அதுக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ண மாட்டேனா? ரெடி பண்ணிட்டியா? அடிப்பாவி அடப்பாவி. நிறைய வேணாம், கொஞ்சோண்டு தான். பிரியாணி வாங்க பாச்சலாம்.
பச்சை மிளகா இருந்தா உனக்கு என்ன நானா நீ இதை ஒண்டி சாப்பிடணா ஃபர்ஸ்ட் வாய் ஒன்று பிடிச்சி தரணுமா ஃபர்ஸ்ட் வாய் தங்க பிள்ளைக்கு சூடாகுது. சூடு இல்ல காரம் நல்லா மென்னு சாப்பிடு என்ன என்ன ஒதுறா என்ன ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் இருக்கும் போ போ சரியா போயிடும் போக போக சரியா போயிடும் சரி யாரா சாப்பிடுனா யாரா உடம்புக்கு நல்லது இங்கே இருக்கட்டும் ஆர்ட்டம் ஸ்ட்ரென்த் பாடி ஆமா தங்கம் ஸ்ட்ரென்த் பாடி தான் இப்படிதான் சொல்லி சொல்லி ஆமா சரி இப்ப மீன் சாப்பிடுறோம் தீவானி பாப்பா வந்து நார்மலா விட்டுனா சாப்பிட மாட்டான் இது சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் சரி சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் நானா அப்பதான் நீ நல்லா விளையாடுவ நல்லா ஓடியாடுவ அப்படின்னு சொன்னாதான் ஸ்ரீவாணி பாப்பா சாப்பிடுவா குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம அடிச்சோ திட்டியோ சாப்பாடே விடக்கூடாது இது வரைக்கும் இந்த 3 வயசு ஆக போகுது ஸ்ரீவாணி பாப்பாக்கு இது வரைக்கும் நாங்க சாப்பாடு விஷயத்துல ஸ்ரீவாணி அடிக்கவே மாட்டோம் ஏன்னா நாங்க 4 பேரும் வந்து சொல்லி மாட்டாங்க இது ஸ்ட்ரென்த் நல்லது அப்படின்னு சொல்லி வானான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு அதோட முக்கியமான விஷயம்னா குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது ஆமா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த குழந்தைங்க சாப்பிடுது பாரு இந்த குழந்தைங்க சாப்பிடல பாரு அதெல்லாம் சொல்லவே கூடாது பிச்சு தருவா பாருங்க இத வந்து நான் அப்படியே கொடுத்தேன் இது அப்படியே சாப்பிடக்கூடாது தொண்டையில மாட்டிக்கோன்றா ஏன்னா ஒன்னொன்னு வந்து நாங்க அவளுக்கு சொல்லிதான் கொடுக்குறோம் இப்ப இது சாப்பிடலன்னா கூட நாங்க சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப ஸ்ட்ரென்த்னு சும்மா எதனா சொன்னா அவ சாப்பிட்டுருவா இப்ப நான் வந்து வானா இதெல்லாம் சாப்பிட்டா தொண்டையில அடிச்சுக்கிறேன் நான் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன் ஓகேம்மா சரிம்மா தேங்க்யூம்மா அப்படின்வா அதனால இப்ப உங்க எதிர்க்கே அவளே சொல்றா பாருங்க நாங்க சொல்லியே கொடுக்கல அவளுக்கு அதோட வந்து சாப்பிடும் போது மென்னு சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கோம் அது வந்து இன்னும் பெட்டர் ஏன்னா மென்னு சாப்பிட்டா ஜீரணம் ஆகும் லலி எப்படி லலி இருக்கு பிரியாணி நானா பிரியாணி எப்படி இருக்கு நானா 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி இருக்குது அப்படியே லெவல் சாப்பிடு இதோ ஊட்டுறேன் நம்ம சாப்பிட்டுட்டு போய் ஊட்டலாம் அப்பாவுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஊட்டினாதான் அப்பாவுக்கு சந்தோஷம் ஆமா தங்கம் நீ சாப்பிட்டு எனக்கு அப்புறமா ஊட்டு மறக்காம நீங்களும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கொடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊசி போட்டுன்னு வந்து 2வது நாள் வலி இருக்கு இருந்தாலும் வந்து எனக்கு உட்காந்து செய்யணும்னு ஆசை அதனால செஞ்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காம குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது வந்து நம்ம அடுப்புல ஆமாடி தங்கம் ஆயாவா ஆயா கடைக்கு வந்தாங்களா அதனால போயிட்டாங்க பாவம்ல ஆயா சரி அதுவும் வந்து நம்ம அடுப்புல இந்த மாதிரி தம் போட்டு செய்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் இதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போன் பண்ணி லலிதா நீ செய்யற மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா அது சார் அக்கா நீங்க வாங்கக்கா நம்ம கண்டிப்பா நான் வரேம்மா வந்தேன்னா வந்து உன் பிரியாணி உன் சிக்கு மீன் குழம்பு நான் சாப்பிடாதே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி நம்ம வந்து மக்கள் இதயத்துல வந்து ஈஸியா நுழையிறது வந்து நேச்சுரலா இருந்தாலே நுழையும் கரெக்ட் மாமா சொல்றாரு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா நாங்க வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் ஓகே பாய் பெல் பட்டன் ஆயிடுங்க உங்க தாத்தா மீதே சொல்றாரு பெல் பட்டன் ஆயிடுங்க